வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன், கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தொடர் குண்டுவெடிப்பில் 4 இந்தியர்கள் உயிரிழப்பு. பலி எண்ணிக்கை 215 அதிகரிப்பு. இலங்கை தாக்குதல் சம்பவம் பயங்கரவாதம் அழிக்கப்பட வேண்டுமென டாக்டர் பாரிவேந்தர் கண்டனம். நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். மிரட்டல்களை கண்டு இந்தியா அச்சமடையாது, பாகிஸ்தானுக்கு பிரதமர் மோடி எச்சரிக்கை. இலங்கையில் தேவாலயங்கள், நட்சத்திர விடுதிகள் ஆகியவற்றில் அடுத்தடுத்து நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 215 அதிகரித்துள்ளது. ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு தலைநகர் கொழும்புவில் உள்ள தேவாலயங்களில் நேற்று நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது கொச்சிக்கடை அந்தோணியார் ஆலயம், நீர்கொழும்புவில் உள்ள கட்டுவப்பெட்டி செபஸ்டியன் தேவாலயம், மட்டக்களப்பு பகுதியில் உள்ள தேவாலயம் ஆகிய இடங்களில் பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கும் போது திடீரென சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்தன. இதில் பிரார்த்தனையில் ஈடுபட்டு இருந்தவர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர். இதேபோல கொழும்புவில் உள்ள ஷாங்ரிலா, சிமான் கிராண்ட், கிட்ஸ்பெரி ஆகிய நட்சத்திர ஹோட்டல்களிலும் குண்டுகள் வெடித்தன. தொடர்ந்து கொழும்பு புறநகர் பகுதியான தெமடகொட பகுதியில் பிற்பகல் 8வது முறையாக குண்டு வெடித்தது. இதில் 3 பேர் உயிரிழந்தனர். தொடர் குண்டுவெடிப்புகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 215 அதிகரித்துள்ளது. 400க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். அவர்களில் பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. குண்டுவெடிப்பு தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள இலங்கை பாதுகாப்பு அமைச்சர் ருவான் விஜயவர்தன, அப்போது ஏற்பட்ட மோதலில் 3 போலீசார் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். குண்டுவெடிப்பு தொடர்பாக வதந்திகள் பரவுவதை தடுக்கும் வகையில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களுக்கு இலங்கை அரசு தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. இதனிடையே குண்டுவெடிப்பில் இந்தியாவை லக்ஷ்மி ரசீனா, நாராயண் சந்திரசேகர், ரமேஷ் ஆகிய 4 பேர் உயிரிழந்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உயிரிழந்தவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறித்த விவரம் சேகரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளை செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் மருத்துவ குழுவையும் அனுப்ப தயாராக இருப்பதாகவும் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். இதனிடையே தேசிய தவ்ஹீத் ஜமாத் என்ற தீவிரவாத அமைப்பு முக்கிய தேவாலயங்களையும் கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகத்தையும் குறிவைத்து தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக 10 நாட்களுக்கு முன்பே அந்நாட்டு உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. உளவுத்துறை எச்சரிக்கையை இலங்கை காவல்துறை தலைவர் புஜூத் ஜெயசுந்தரா கடந்த 11ஆம் தேதி உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் காவல்துறையினர் அலட்சியத்துடன் செயல்பட்டதே குண்டுவெடிப்பு நிகழ காரணம் என பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் பாரிவேந்தர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். கோழைத்தனமான தாக்குதல் நடத்தி 200க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அழிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இலங்கை தாக்குதல் சம்பவத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தாக்குதலில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டு கடுமையாக தண்டிக்க வேண்டும் என கூறியுள்ளார். குண்டுவெடிப்பு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், சூலூர் ஆகிய தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது.
4 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வரும் மே மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 29ஆம் தேதி நிறைவடைகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை வாபஸ் பெற மே 2ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தல் மற்றும் 18 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். மே 23ஆம் தேதியே 4 பேரவை இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. திருச்சி அருகே கோவில் விழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் குடும்பங்களுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த துயரச் செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற கோவில் விழாக்களில் காவல்துறை பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். பாகிஸ்தானின் அச்சுறுத்தல்களுக்கு அச்சப்படும் நிலையை இந்தியா நிறுத்திவிட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பார்மரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போது உரையாற்றிய அவர், தங்களிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாக பாகிஸ்தான் தொடர்ந்து கூறி வருவதை குறிப்பிட்டார். தீபாவளி பண்டிகைக்கு வெடிப்பதற்காகவா அணு ஆயுதங்களை இந்தியா வைத்திருக்கிறது என்று பிரதமர் மோடி நகைப்பிற்குரிய வகையில் கூறினார். 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் இந்திய வீரர்கள் வீரத்துடன் போரிட்டதால் பாகிஸ்தானின் பெரும் பகுதி இந்தியா வசம் வந்ததை பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். पाकिस्तान की धमकी से डरने की नीति को छोड़ दिया। हमारे पास न्यूक्लियर बटन है, यही कहते थे। हमारे अखबार वाले भी लिखते थे, पाकिस्तान के पास भी न्यूक्लियर है। तो हमारे पास क्या है भाई? ये दिवाली के लिए रखा है क्या? திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி உள்ளிட்ட 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் இன்று மாலை அறிவிக்கப்படுவார்கள் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, சூலூர், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மே மாதம் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் 4 தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிடும் விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் பழனிசாமி, 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் இன்று மாலை அறிவிக்கப்படுவார்கள் என தெரிவித்தார். இலங்கையில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கேரளா, குஜராத் உள்ளிட்ட 15 மாநிலங்களில் உள்ள 117 மக்களவை தொகுதிகளில் நாளை 3வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. முதற்கட்டமாக கடந்த 11ஆம் தேதி 20 மாநிலங்களில் 91 தொகுதிகளுக்கும், 2வது கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளுக்கும் கடந்த 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலையில் 3வது கட்ட தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. கேரளா, குஜராத், கோவா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 13 மாநிலங்களிலும், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் மொத்தம் 117 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 3வது கட்ட தேர்தலில் முக்கியமான வேட்பாளராக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அமேதி மற்றும் வயநாடு தொகுதிகளில் களமிறங்குகிறார். 3வது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. வாக்கு இயந்திரங்கள் அறைக்குள் பெண் வட்டாட்சியர் சென்ற விவகாரம். தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கண்டனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மதுரையில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்குள் சென்ற பெண் வட்டாட்சியரின் அத்துமீறலை பார்க்கும்போது ஜனநாயகத்தை அழிக்கும் வேலைக்கு பிரதமரும் முதலமைச்சரும் துணை போவது தெரிய வந்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உள்ள நீதித்துறை, CBI, ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நம்பகத்தன்மை இல்லாத நிலை உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அரசியல் அமைப்பை தகர்க்க வேண்டும் என்பதிலேயே பிரதமர் மோடி குறியாக இருப்பதாகவும் KS அழகிரி விமர்சித்துள்ளார். வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த அறை சீலிடப்பட்டிருந்தது. ஆனால் டாக்குமெண்ட்ஸ் வைக்கக்கூடிய அறை சீலிடப்படாமல் இருந்தது.
ஒரு தாசில்தார் அந்த அறைக்குள் சென்று 3.5 மணி நேரம் எதையோ தேடி இருக்கிறார். எப்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் வாக்குப்பெட்டிகள் வைத்திருக்கிற, டாக்குமெண்ட்ஸ் வைத்திருக்கிற அந்த அறையை பூட்டாமல் வந்தார், அதற்கு சீல் வைக்காமல் எப்படி வந்தார்? இவைகளுக்கெல்லாம் மேலாக அங்கே வைக்கப்பட்டிருந்த கேமராவும் செயல்படாமல் இருந்திருக்கிறது. எனவே இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது, மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது. அவர்கள் ஏதோ ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த முயற்சி வெற்றியா தோல்வியா என்பதை இனிமேல் தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நரேந்திர மோடியின் ஆட்சிக்கு முடிவு காலம் வந்துவிட்டதாக புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் உயிரிழந்திருப்பது கவலை அளிப்பதாக கூறிய நாராயணசாமி, தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இலங்கை மக்களின் துயரத்தில் பங்கெடுப்பது மட்டுமின்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். 2004 மறுபடியும் இந்தியா ஷைனிங்னு சொன்னார் வாஜ்பாய். நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னார். என்ன ஆச்சு? 2004 சரித்திரம் இப்போ திரும்புது. நரேந்திர மோடிக்கு அவருடைய ஆட்சிக்கு முடிவு காலம் வந்திருக்கிறது. எல்லா கட்சிகளும் இணைந்து தலைவர் ராகுல் காந்தி அவர் பிரதமராக வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. கேரள மாநிலத்தில் பார்த்தேன், நான் புதுச்சேரி மாநிலத்திலே பார்த்தேன். தமிழகத்தை நீங்கள் எடுத்துக்க, தமிழகத்தில் மொத்தம் 39 இடங்களும் புதுச்சேரியை சேர்ந்து எங்களுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் வெற்றி பெறும். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராகும் வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி மிகப்பெரிய வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டதாக கூறினார். மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி அலை உருவாகியுள்ளதாக கூறிய திருநாவுக்கரசர், தமிழகத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என தெரிவித்தார். வாக்கு பெட்டிகளை தேர்தல் ஆணையம் பாதுகாப்புடன் கண்காணிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான மாபெரும் அலை மோடிக்கு எதிராக வீசுகிறது. ராகுல் காந்திக்கு ஆதரவான அலை தேர்தல் நேரத்தில் வீசியது. தேர்தல் அறிக்கை, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, அதுபோல் திமுக தேர்தல் அறிக்கை, இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் மக்களிடத்தில் மிக நல்ல முறையில் சென்றடைந்திருக்கிறது. அதற்கு பெரிய வரவேற்பும் மக்களிடத்தில் இருந்தது. அதனாலே இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றியை பெறும். அகில இந்திய அளவில் நடக்கிற தேர்தல்களிலேயும் கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று தலைவர் ராகுல் காந்தியே பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. சென்னை மவுண்ட் ரோட்டில் உள்ள சையத் ஷா முஷா கத்தாரி மசூதியில் சந்தனக்கூடு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டார். அவரை தொடர்ந்து காவல்துறை உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய விழா குழுவினர், நாட்டு மக்களிடம் அன்பு பாசம் மலர வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டதாக கூறினர். இந்த உலகத்திலேருந்து முக்தி எடுத்துட்டு கடவுள்கிட்ட போய் சேர்ந்த பிறகு அவங்க அந்த நல்ல நாள் சொல்லி நாங்கள் இந்த அவரோட புனித மசாருக்கு சந்தனம் பூசி நாங்கள் துவா செஞ்சு இந்த பார்த்தியால் எல்லாரோட நல்வாழ்த்துக்களுக்காக நல்வாழ்வு, அவங்களோட வளர்ச்சி, அவங்களோட நல்ல உடல், அவங்க கஷ்டங்கள் தூரம் ஆகணும்னு சொல்லி நாட்டு முன்னேறணும், நாட்டு மக்களுக்கு அமைதியாக இருக்கணும், நாட்டு மக்களுக்கு மத்தியில் அன்பு பாசம் நட்புன்னு சொல்லிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடந்துவிட்டது. திருவண்ணாமலை அருகே 16 வயது சிறுவன் கிணற்றில் தவறி விழுந்து இறந்த நிலையில் அவரது பெற்றோர் சிறுவனுக்கு ஜீவ சமாதி அமைத்து வழிபட்டு வருகின்றனர். படவேடு அருகே ராமநாதபுரத்தை சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியரான ஹரிகிருஷ்ணனின் மகனான தன நாராயணன் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாட்டுடன் இருந்துள்ளார். இவர் கடந்த மாதம் 24ஆம் தேதி வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் தவறி விழுந்து இறந்துவிட்டார். அவரது உடலை தீயணைப்பு துறையினர் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து தன நாராயணனின் குருவாக கருதப்படும் சிவானந்தா பரமேஸ்வரா ஆசிரமத்தை சேர்ந்த பழனி எனும் சாமியார் தன நாராயணன் இறக்கவில்லை என்று கடவுளின் ஆசி பெற்ற அவர் ஜல சமாதி அடைந்து விட்டதாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து தன நாராயணன் இறந்த இடத்திலேயே அவரது பெற்றோர் ஜீவ சமாதி அமைத்து வழிபட்டு வருகின்றனர். இதனிடையே தன நாராயணன் எப்படி இறந்தார் என்பது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் இருக்கிற பழனி அப்படின்ற
சிவானந்த பரமஹம்சருடைய வழி வந்து அந்த பழனி என்றவர்கிட்ட போயிட்டு அவர் உபதேசம் வாங்கி கொடுத்தோம். சொந்த நிலத்திலே வந்து இங்கே வந்து வேலை செய்துன்னு இருக்கும்போது கூட வந்து தவறி வந்து கிணற்றில் வந்து அவர் விழுந்துட்டார். விழுந்துட்ட உடனே வந்து வெளியே எடுத்து தீயணைப்பு துறையின் மூலமாக வெளியே எடுத்து அதுக்கப்புறம் வந்து அவர் பழனி அப்படின்றவருக்கு வந்து வரவழைச்சு அவர் வந்து கேட்கும்போது இது வந்து இறப்பு கிடையாது, இது வந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கான ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிந்த முறைப்படி அதை வந்து சோதித்து செய்து இந்த இடத்துல எங்களுடைய நிலத்திலேயே வந்து சமாதியை வந்து அவர் அமைச்சு வச்சிருக்கிறாருங்க. மதுராந்தகம் அருகே வனதுர்க்கை அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஆட்டுப்பட்டிக்கோட்டை புஞ்சை கிராமத்தில் உள்ள வனதுர்க்கை அம்மன் கோவிலில் 33வது ஆண்டு சித்திரை திருவிழா மற்றும் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காப்பு கட்டுதலும் பஞ்சமுக கணபதி மற்றும் தேவதைகளுக்கு வேள்வியாக பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் செவ்வாடை அணிந்த பக்தர்கள் இருமுடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அலகு குத்தியும் தீ மிதித்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதேபோல் ஈரோட்டில் நடைபெற்ற திருமுறை முற்றோதுதல் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிவனடியார்கள் கலந்து கொண்டு கூட்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர். பௌர்ணமியை முன்னிட்டு தவ திரு ஹரிஹர தேசிக சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிவனடியார்கள் ஓதுவர் மூர்த்திகளும் கூட்டு வழிபாடு நடத்தினர். இதில் உலக நன்மைக்காகவும் மழை பெய்யவும் அமைதி நிலவவும் வேண்டப்பட்டது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 2 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். பிஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு மறைந்திருந்த மாவோயிஸ்டுகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இரு தரப்புக்கும் இடையே நடைபெற்ற கடும் துப்பாக்கி சண்டையில் 2 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. மின்னணு வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை விவிபேட் ஸ்லிப்புகள் மூலம் சரிபார்க்க வேண்டும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பதியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தற்பொழுது நடைபெற்று வரும் பொதுத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் போது இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் மற்றும் விவிபேட் ஸ்லிப் இரண்டையும் எண்ணி பார்க்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒவ்வொருவரும் போராட வேண்டிய தேவை உள்ளதாகவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேவாலயங்களில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் தீவிர சோதனை நடைபெற்றது. இலங்கையில் தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர உணவகங்கள் என 8 இடங்களில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதன் எதிரொலியாக புதுச்சேரியில் ரயில் நிலையம் முன்புள்ள பசலிக்கா தூய இருதயம் ஆண்டவர் தேவாலயம் மற்றும் மிஷன் வீதியில் உள்ள தூய மராக்கினி அன்னை ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் இணைந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாக்கினர். மக்களவைத் தேர்தலுக்கு ஓட்டு போட தென் மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்பி வர தொடங்கியுள்ளனர். இதனால் பல்வேறு நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த மதுராந்தகம் சுங்கச்சாவடியில் பணம் வசூலிப்பதற்காக வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 1 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பயணிகளும் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகினர். பெரம்பலூரில் இளம் பெண்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஆளும் கட்சி பிரமுகர்களை கைது செய்ய வலியுறுத்தி காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. வேலைவாய்ப்பு மற்றும் இதர பிரச்சனைகளுக்காக வரும் இளம் பெண்களை ஆளும் கட்சி பிரமுகர் பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடர் 1 ரன் வித்தியாசத்தில் சென்னையை வீழ்த்திய பெங்களூரு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஈஸ்டர் திருநாளையொட்டி மெக்சிகோவில் நடைபெற்ற
சவுக்கடி நிகழ்ச்சியில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். ஈஸ்டர் திருநாள் மெக்சிகோவில் உள்ள தேவாலயங்களில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக பியூபெலா நகரில் உள்ள தேவாலயம் ஒன்றில் சவுக்கால் அடித்துக் கொள்ளும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் அடிப்படையில் பொதுவெளியில் ஒன்று கூடிய ஆண்கள் பரஸ்பர உடன்பாடுகளின்படி ஒருவரை ஒருவர் கடுமையாக அடித்துக் கொண்டனர். இதில் பலருக்கு உடல் முழுக்க பலத்த காயம் ஏற்பட்டது. இயேசுபிரான் சிலுவையை சுமந்தது போல தாங்களும் காயப்பட்டு பாவத்தை சரி செய்து கொள்வதாக அவர்கள் தெரிவித்தனர். கத்தோலிக்க பாரம்பரியப்படி சவுக்கால் அடித்துக் கொண்டால் அவர்கள் செய்த பாவங்கள் பரிசுத்தம் செய்யப்படும் என்று நம்பப்படுகிறது. பல்வேறு தேவாலயங்களில் நடைபெற்ற இந்த வினோத நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்றிரவு 39வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணி ஒரு ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. பெங்களூரு அணியின் தொடக்க வீரர்களாக பட்டேலும் கேப்டன் விராட் கோலியும் களமிறங்கினர். கோலி 9 ரன்களில் ஆட்டமிழந்தார். பட்டேல் நிதானமாக விளையாடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினார். 20 ஓவர்கள் முடிவில் பெங்களூரு அணி 7 விக்கெட்கள் இழப்பிற்கு 161 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக பட்டேல் 53 ரன்கள் எடுத்தார். சென்னை தரப்பில் சஹார், ரவீந்திர ஜடேஜா, பிராவோ ஆகியோர் தலா 2 விக்கெட்களை வீழ்த்தினர். Hasn't got it at all. Is 10 or so in to take that catch. Put the markers on him. He hasn't hit it well enough, has he? Or has he? Brilliant. That looks brilliant. 162 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி தொடக்கத்தில் விக்கெட்களை இழந்து தடுமாறியது. பின்னர் ஜோடி சேர்ந்த கேப்டன் தோனியும் அம்பத்தி ராயுடுவும் நிதானமாக விளையாடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். கடைசி ஒரு பந்தில் 2 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற பரபரப்பான கட்டத்தில் சென்னை வீரர் தாக்கூர் ரன் அவுட் ஆனார். இதனால் 1 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணி தோல்வியடைந்தது. சென்னை அணியில் அதிகபட்சமாக கேப்டன் தோனி கடைசி வரை விக்கெட்டை இழக்காமல் 84 ரன்கள் எடுத்தார். பெங்களூரு தரப்பில் ஸ்டெயின், உமேஷ் யாதவ் ஆகியோர் தலா 2 விக்கெட்களை வீழ்த்தினர். Perhaps he's cutting loose now. He's gone at him, all right. Oh, that's gone for 6. The pace of... Oh, yes! Oh, wow! That is out! That's 6. That's 6, is it? Yeah, it is! 6 runs! It's... Got him, has he? No! So tough for Chennai Super Kings. But have a look. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை தொடர் குண்டுவெடிப்பில் 4 இந்தியர்கள் உயிரிழப்பு. பலி எண்ணிக்கை 215 அதிகரிப்பு. இலங்கை தாக்குதல் சம்பவம், பயங்கரவாதம் அழிக்கப்பட வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் கண்டனம். 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். மிரட்டல்களை கண்டு இந்தியா அச்சமடையாது, பாகிஸ்தானுக்கு பிரதமர் மோடி எச்சரிக்கை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர்காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு வேந்தரின் வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.